அப்பாலஜி அஃபிடேவிட் வந்து கொடுத்துருங்கடா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆன்லைனில் போட்டு நாங்கள் பசங்க எங்கள் சாட்டை என்ன வந்துட மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஒரு காப்பி நடுவர்கிட்ட இருக்கு, 2வது காப்பி என்கிட்ட இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அஃபிடேவிட் .1, .2 அது இங்கே இருக்கும். இல்லை பேஜில் போடுவாங்க. அன்கண்டிஷனல் அப்பாலஜி சீமான் எனக்கு கொடுத்துருக்காரு. இதை தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்காக சாட்டை என்ன பேசாமல் இருந்துடக்கூடாது. அவர் பேச்சுக்கு நாங்கள்லாம் பெரிய ஃபேன். அண்ணன் வந்து கூட்டணி பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னார். கரெக்ட், அவங்க நிலைப்பாடு தனியாக நிற்கிறது, தனிச்சு நிற்கிறது, அதை நம்ம எப்பயுமே வரவேற்கிறோம். ஆனால் அது எப்பயுமே அப்படிதான் இருந்துச்சா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டா இல்ல, நாம நலவு கூட சேரலாம்ல, அண்ணனோட வாக்கு. நீங்க சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமா, அப்புறம் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையில இருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு திரையில இருந்தா வந்தாரு. ஆனா அன்னைக்கு திரை கவர்ச்சியை வச்சு ஓட்டரோட பண்ண முடியும்னு அண்ணன் நினைச்சிருக்கலாம். சீமான் என்ன ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, வந்தோடனே துணை முதல்வர் ஆப்பேன். சீமான் என்ன சொன்னாரு, அன்னைக்கு நீங்க என்ன கொள்கையை பார்த்தீங்க? நான் என்ன சொல்றேன், 2025 எங்க மாநாட பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்றேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆதரிச்சீங்க? இது என்ன விதமான அரசியல்?